நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நாங்கள் பண்ணாரி தான் கிளம்பிட்டோம். இந்த வயல்வெளி மாதிரி எங்கள் வாழ்க்கையும் பசுமையாக இருக்கணும். நாங்கள் எல்லாருமே பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டோம். கொஞ்சம் ஓவராக. அப்புறம் நாங்கள் லஞ்ச் டைமில் தான் கிளம்புனோமா, அதனால் சரி குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு போயிடலான்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பாடு ஊட்டினோம். அது என்ன கோயில்னால் முருகன் கோயில் தான். பண்ணாரி ரீச் ஆகிட்டோம். நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே போய் முன்னாடியே ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு. அங்கே சாமி கும்பிட்டு உள்ளே போனோம். இன்றைக்கி நியூ இயருங்கிறதால நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் 50 ரூபா டிக்கெட்டில் தரிசனம் பண்ணலான்னு உள்ளே போயிட்டோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே தரிசனம் பண்ணிட்டோம் சாமியை. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது 50 ரூபா டிக்கெட்டில். நான் ஃபஸ்ட் டைம் சாமியை கொஞ்சம் பக்கமாக போய் பார்த்தோம். நல்ல தரிசனம். பாப்பா கீழே இறங்கி நான் தான் நடந்து வரேன்னு ஒரே அடம். அழுக நான் தான் நடந்து வருவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக பாப்பாவுக்கு. நல்லா இருந்துச்சு கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு. அங்கே உப்பு லெமன் வாங்கி எல்லாத்துக்கும் சுற்றி போட்டுட்டு சாமி கும்பிட்டோம். அப்புறம் பிரசாதமாக அவல் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். அப்போ வெளியே வரும்போது ஒரு மங்கி சுற்றிட்டு இருந்துச்சு. அது குழந்தைங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லா கோயில்லையும் திருநீர் குங்குமம் தான் பிரசாதமாக தருவாங்க. ஆனால் பண்ணாரி அம்மன் கோயிலில் புற்றுமண் தான் பிரசாதமாக தருவாங்க. பண்ணாரி அம்மனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னோட சின்ன வயசில் எங்களோட டூரிஸ்ட் பிளேஸே பண்ணாரி அம்மன் கோயில் தான். எங்கள் அம்மா அடிக்கடி இங்கே தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால் சென்டிமெண்ட்டாக இந்த கோயில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நடையான் இது நடையான் ஒரு நாடகம் வெளியே வந்தோடனே மாங்காய் வித்துட்டு இருந்தாங்க. நான் வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் சரி போகலாம், வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி வெளியே வந்தோடனே ஒரு யானை சிலை இருந்துச்சு. அங்கே குழந்தைங்க போய் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிளம்பிட்டு அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. சரி தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் எல்லோரும் எங்கே போகணுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.